கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் அந்த நாளிலே வேத ஆராய்ச்சியாக இந்த தியான படத்துக்காக நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். 14வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் மிகுந்திருந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திற்கு புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையில் போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1100 ஸ்ராதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது என்று இந்த வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு இங்கே கற்றுத்தரப்போகிறது என்னவென்றால், இந்த 14ஆம் அதிகாரத்திலே சென்ற வாரத்திலே நாம் பார்த்த 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் அங்கு விசேஷத்தமான 3 தூதர்களை அங்கே நாம் பார்த்தோம். அந்த 3 தூதர்களிலே அவர்கள் கடைசியான 7 தூதர்களுக்கு பிறகு 3 விசேஷமான தூதர்கள் அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த கடைசியான தூதர்களிலே அந்த முதலாவது தூதன் வெளிப்படுத்துதல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது, முதலாவதாக அவர்கள் எக்காலத்தை ஊதி முழு உலகத்திற்கு அறிவிக்கத்தக்கதான ஒரு நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக அங்கே முதலாவது தூதன் இருக்கிறார். இந்த 2ஆம் தூதன் ஒரு விதத்தில் ஒரு பரிசுத்த ஒரு சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கிறான். ஏனென்றால் சபையானது அங்கே வேசித்தனம் பண்ணியிருக்கிறது. 3ஆம் தூதனோ மிருகத்தின் முத்திரைக்கு தப்பித்து கொள்ளும்படி அங்கே முழங்குகிறான். இப்பொழுது இந்த சீர்திருத்த காலத்திலே 1ஆம் தூதனாகிய லூத்தர் அங்கே சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கிக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 2ஆம் தூதனானவன் இங்கே வெஸ்லியானவன் பரிசுத்தமாக்குதலை இங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். வேசித்தனம் அவர் சபையை நிரம்பி இருக்கிறதை கண்டித்து அங்கே திருத்துகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் 3வது செய்தியாளன் இப்பொழுது பெந்தகோஸ்தே செய்தியாக அங்கே வர வேண்டும். அது பெந்தகோஸ்தே செய்தியாக அங்கே இருக்க வேண்டும். அந்த உண்மையான அந்த 3வது செய்தியாளன் மிருகத்தின் முத்திரைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக அவர்களை எச்சரித்து, மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் ஜனங்கள் மேல் ஊற்றப்படும் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிர கோபத்தை குடிப்பான் என்று அங்கு கூறிக்கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்குள்ள ஒரு செய்தியாக நாம் இந்த பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் தூதன் சொல்லப்பட்ட இந்த செய்தி தான் இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இங்கே கடைசி செய்தியாக இங்கே இருக்கிறது. இது முதலாவதாக நீதிமானாக்கப்படக்கூடிய இந்த லூத்தரின் செய்தி, பரிசுத்தமாக்கப்படக்கூடிய லூத்தரின் செய்தி, இப்பொழுது தேவனுடைய முத்திரையை உடைய பெந்தகோஸ்தே செய்தி, இந்த மிருகத்தின் முத்திரைக்கு தப்பித்து கொள்ளுங்கள் என்று அங்கு இந்த 3வது தூதன் இங்கே சொல்லுகிறார். இந்த பாபிலோன் அந்த ஒரு பெரிய ஒரு மதில் சுவரை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இங்கே முத்திரை போடப்படும். இந்த வசனங்கள் 12, 13 வசனங்களில் நாம் பார்க்கும்போது இந்த கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் அங்கே பாக்கியவான்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே அர்மதன் யுத்தமானது இங்கே 3வது உலகப் போராக இங்கே பூமிக்கு வருகிறது. இந்த 3வது தூதனுடைய செய்திக்கு பிறகு சபையானது அங்கே வெளியே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று இந்த 14ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம்.
இந்த சம்பவங்கள் நடந்த பிறகுதான் இப்பொழுது நம்ம படித்த வசனங்கள் அங்கே நிறைவேறுகிறது. இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு இங்கே ஆண்டவரானவர் இங்கே ஒரு வெண்மையான ஒரு மேகத்திலே அங்கே ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக தம்முடைய தலையின் மேலே சிரசின் மேலே ஒரு பொற்கிரீடத்திலே தமது கையிலே ஒரு கற்குள்ள அரிவாளை உடையவராக அங்கே காணப்படுகிறார். இப்பொழுது வேறொரு தூதனானவன் அங்கே தேவ ஆலயத்திலிருந்து ஒரு புறப்பட்டு மேகத்தின் மேலே உட்கார்ந்திருக்கின்ற இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரிடத்திலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பூமியின் பயிர் இங்கே முதிர்ந்திருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக அறுப்புக்கு இங்கே காலம் வருகிறது என்று அங்கு சொல்லுகிறான். எனவே இந்த உம்முடைய அரிவாளை நீட்டி இப்பொழுது அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோடு இங்கே ஒரு தூதனானவன் இங்கே மனுஷ கொப்பான தேவகுமாரனிடத்திலே அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த தூதனானவன் இப்பொழுது இந்த பூமியின் பயிர் முதிர்ந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறான். அறுப்பு காலம் இப்பொழுது வந்தது என்று சொல்லுகிறான். உம்முடைய அரிவாளை நீட்டி நீர் இப்பொழுது அறுத்துவிடும் என்று ஒரு மிகுந்த சத்தத்தோடு அங்கு சொல்லும்போது, இந்த மேகத்தின் மேலே உட்கார்ந்தவர் இப்பொழுது தனது அரிவாளை பூமியின் மேலே இங்கே நீட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவு இப்பொழுது அறுக்கப்பட்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவம் முடிந்த பிறகு இன்னொரு தூதனானவன் இங்கே என்ன சொல்கிறான் என்றால், கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது அக்கினியின் மேல் உள்ள அதிகாரமுள்ள ஒரு தூதனானவன் அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வேறொரு தூதன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே அங்கே போடுகிறான். இப்போ நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த தூரத்திற்கு ஆலையிலிருந்து 1100 ஸ்டாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு வருகிறதை, அதனை குதிரையின் கடிவாளங்கள் மட்டும் அங்கே பெருகி வருகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், வசனம் 15ஆம் வசனத்தில் இங்கே அரிவாளை அங்கே நீட்டி அறுத்துவிடும் என்ற ஒரு சத்தத்தை அங்கே இந்த தூதனானவன் அங்கே சொல்லுகிறான். பூமியின் பதிர் அங்கே முதிர்ந்திருக்கிறது, அறுப்பு காலம் அங்கே வருகிறது. இப்பொழுது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அரிவாளை பூமியின் மேலே இங்கே நீட்டுகிறார். இப்பொழுது பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இது அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள அந்த தூதன் இப்பொழுது அந்த தூதனிடத்திலே பேசுகிற காரியம் என்னவென்றால், திராட்சை பழங்களை பழுத்திருக்கிறது, உமது கருக்குள்ள அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து போடும் என்று இங்கே சொல்லுகிறார். இப்பொழுது தேவனுடைய கோபாக்கினை இங்கே அதிகமாக காணப்படுகிறது. இந்த 3வது தூதனுடைய செய்திக்கு பின்பாக மிருகத்தின் முத்திரைக்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு செய்தி வந்த பிறகு இப்பொழுது தேவனுடைய கோபாக்கினையின் ஆலையை அவர்கள் ருசி பார்க்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய உக்கிர கோபத்தை அங்கே குடிப்பான் என்று அங்கே செய்தி அங்கே புறப்பட்டு வருகிறது. இந்த கோபாக்கினையான பாத்திரத்திலே ஒரு கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிர கோபத்தை அவர்கள் குடிக்கும்போது அங்கே சம்பவமானது இந்த விதமாய் அங்கே நடக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். எனதான் இந்த செய்திக்கு முன்பாக அங்கே 3வது தூதனுடைய செய்தியானது இந்த நீதிமானாக்கப்படுதலுடைய செய்திக்கு அடுத்தபடியாக பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு செய்தி, அங்கே தேவனுடைய முத்திரையுடைய பெந்தகோஸ்து செய்தி, இந்த மிருகத்தின் முத்திரைக்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு செய்தி அங்கே வருகிறது. அந்த செய்தியை அவர்கள் புறக்கணிக்கும் போது இங்கே சபையானது அங்கே தேவனுடைய முத்திரைக்குள்ளானவர்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறது, இந்த மிருகத்திற்குள்ளானவர்களை இங்கே கைவிடப்படுகிறது. இப்பொழுது சபையானது அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ளே செல்லும்போது இந்த பூமியிலே 3ஆம் உலகப் போராகிய அந்த அர்மதன் யுத்தம் பூமியை தாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 3வது உலகப்போர் அர்மதன் யுத்தம் இந்த பூமியை தாக்கிய பின்பு ஆண்டவருடைய இந்த அறுப்பு காலம் இந்த பூமியிலே நேரிடுகிறது. அப்பொழுது தேவனுடைய கோபாக்கினையை அங்கே பார்க்கும்போது அதற்குள்ளே இவர்கள் அந்த கலசத்தை அவர்கள் குடிக்கிறார்கள்.
அந்த தேவனுடைய கோபாக்கினை எனும் பெரிய ஆலையிலே அங்கே போடப்படும் போது அந்த உக்கிர கோபத்தை அங்கே பார்க்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வசனம்தான் நமக்கு இங்கே நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறது. இது கடைசி செய்தியாக இருக்கிறது. இந்த கடைசி செய்தி பெந்தகோஸ்தே செய்திக்கு பின்பாக மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்பவர்கள் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு செய்தி அவர்களுக்கு வருகிறது. அதில் தப்பித்து கொள்ளாதவர்கள் மேல் இப்பொழுது அக்கினியின் அதிகாரமுள்ள தூதன் என்ன செய்கிறான்? தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு தூதன் என்ன செய்கிறான்? அதே போல கற்குள்ள பட்டயத்தை நீட்டிருக்கின்ற மனுஷக்கொப்பான குமாரன் அங்கே என்ன செய்கிறார்? இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் அந்த தேவனுடைய கோபாக்கினின் பாத்திரத்தை அங்கே குடித்து அவர்கள் மரித்து போகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இதோடு இன்று 14ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்து விட்டோம். 14ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு 3 விதமான காரியங்கள் நமக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது காரியம் 1,44,000 யூதர்கள் அங்கே உயிர்த்தெழுந்து சீயோன் மலையிலே அங்கே இருக்கிறார்கள். மூன்றாவதாக 3 விசேஷித்தமான தூதர்கள் அங்கே வந்து செய்தியை அங்கே கொடுக்கிறார்கள். அந்த செய்தியை விசுவாசிக்கும் போது மிருகத்தின் முத்திரைக்கும் தேவனுடைய முத்திரைக்கும் அங்கே வித்தியாசம் காணப்படுகிறது. தேவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு ஒரு பலன் அங்கே கொடுக்கப்படுகிறது. மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு ஒரு பலன் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதே போல் இப்பொழுது வெண்வஸ்திரம் தரித்த வெண்மையான ஒரு மேகத்திலே ஒரு மனுஷனுக்கு குமாரனுக்கு ஒப்பானவர் அங்கே தன்னுடைய கருக்குள்ள அறிவாலை நீட்டி அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் இப்பொழுது பூமியில் உள்ள கதிர்களை அறுக்கிறார். அங்கே பூமியின் விளைவு அங்கே அறுப்புண்டாகிறது. இப்பொழுது தேவனுடைய கோபாக்கினை என்ற ஆலையிலே நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இதற்கு மத்தியிலே இங்கே 3வது உலக யுத்தம் அர்மதன் யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அர்மதன் யுத்தம் ஏற்படுவதற்கு முன்பாக சபையானது இந்த 3வது தூதனுடைய செய்திக்கு பின்பாக அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு 14ஆம் அதிகாரம் முழுமையாக நமக்கு கற்றுத்தருகிறது. 15ஆம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்கிறது? வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.